மகாபாரதத்தின் அசுர வீரன். ஒரே அடியில் அசுரனை அடித்துவிட்டு தூக்கிப் பாய்த்தவன். ஒரு கையாலே மதஸ்தான யானையை தூக்கிய அவன் பீமன். ஆனால் இத்தனை வீரத்துக்கும் பின்னால் உண்மை எவ்வளவு? பீமனின் பலவீரியம் உண்மையிலா, புராணங்களா, வரலாறா? இன்று நாம் முழுமையாக ஆராயப் போகிறோம். பீமன் பாண்டவ சகோதரர்களில் இரண்டாவது. குந்திதேவி வழியாக வந்த இந்த வீரர் வாயுவின் கிழவர், வாயுதேவரின் மகனாகப் பிறந்தார். இது அவருக்கு இயற்கையிலேயே ஒரு அற்புதமான சக்தியை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பீமன் குழந்தை பருவத்திலேயே பலவானாக இருந்ததாக மகாபாரதம் சொல்கிறது. குழந்தையாக இருக்கும்போதே அவன் தேவர்களின் உணவாகிய அமிர்தத்தை உண்பதைப் போலவே பலவீனமில்லாத எடைகளை தூக்கி விளையாடினான். வாயு பகவான் அவனுக்கு ஒரு அசுர சக்தியை அளித்திருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இதுவே பீமனின் பலத்தின் அடிப்படை. பீமன் தனது வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களிலும் தைரியமும் சக்தியும் நிறைந்த செயல்கள் செய்துள்ளார். அரண்யவாசம் செல்லும்போது பீமன் ஹிடிம்பனை எதிர்த்து ஒரே சமயத்தில் கொன்றான். ஹிடிம்பன் ஒரு ராட்சசன். அதுவும் இரவில் மனிதனாக நடந்து மனிதர்களை கொல்லும் பழக்கமுடையவன். பீமன் தன் தாயையும் சகோதரர்களையும் பாதுகாப்பதற்காக அவனை கொன்றான். பீமன் கௌரவர்களோடு நடந்த பல சிறிய யுத்தங்களிலும் சிறப்பாக பங்கேற்று ஒரு கட்டத்தில் 14 ஆண்டுகள் வனவாசத்திற்குப் பிறகு திரும்பி வந்த பாண்டவர்கள் கௌரவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யும்போது பீமன் முக்கிய வேடமாற்றினான். பீமன் தனது மகா அடியால் துரியோதனனின் தொடையை உடைத்த நிகழ்வு. இது யுத்தத்தின் முடிவை கொண்டு வந்தது. துரியோதனனின் வஜ்ர போன்ற உடல் அமைப்பை உடைக்க பீமனின் கடிகாரம் போன்று சுற்றும் மேல் சண்டை உதவியது. பீமனின் பலம் எளிதானது இல்லை. அது ஒரு தேவ சக்தியின் வெளிப்பாடு. எனவே மனித சமூகத்தில் எவரும் அவ்வளவு சக்தி பெற்றிருப்பது கடினம். அதிகாரிகளாக பார்க்கும்போது பீமன் 10,000 யானைகளின் பலத்துடன் சமமானவர். மகாபாரத கூறும் அளவில் பல ராட்சசர்களை ஒரே தனியாக போரில் வென்றவர். அவரது உடல் உளவியல் தன்மை, உணவு, தூக்கம், கோபம் அனைத்தும் ஒரு அரக்கன் அல்லது சூரன் போலவே இருந்தது. இந்த கதைகள் உண்மையா என்று கேட்டால் அறிவியல் பார்வையில் அவை புராண ஆக்கங்கள். ஆனால் அந்த காலக் கதைகள் பெரும்பாலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் சிந்தனைகளை, தத்துவங்களை, அறங்களை பிரதிபலிப்பதாகவே கருதப்படுகின்றன. பீமனின் பெரும் பசிக்கு ஏற்ப உணவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. மகாபாரதத்தில் பீமன் சுமார் 8 முறை பசிக்காக சண்டையில் ஈடுபடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவனது உணவு பழக்கம் ஒவ்வொரு முறை விழாவிலும் மிகப்பெரிய அளவிலான உணவுகளைச் சாப்பிடுவது. ஹனுமான் அவனுடைய சகோதரர் என்பதால் வாயுவின் வம்சத்தில் இருப்பவர்கள் உடல் சக்தியில் மேலோங்கியவர்கள் என்ற நம்பிக்கையுடன் இது வந்திருக்கலாம். உணவுக்கு ஏற்ப உடல் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என்பது அவனது பலவிருத்திக்கு கூடுதல் ஆதாரமாக இருக்கக்கூடும். பீமன் தனது வீரத்தையும் சக்தியையும் சோதிக்கின்ற பல இடங்களில் நம்மால் அவனது வலிமையின் அளவை அளக்க முடிகிறது. யக்ஞசேனியின் விரோதம், பாஞ்சாலியில் அவமானம் நேர்ந்தபோது பீமன் தான் கொஞ்சம் கூட வீழ்ச்சி இல்லாமல் அவனது உணர்ச்சியை வலிமையாக்கிக் கொண்டு துரியோதனனை அழிப்பதாக சத்தியம் செய்கிறான். மலைக்கரியினை தூக்கும் சம்பவம், வனவாசத்தில் மலை போன்ற பாறைகளை தூக்கி வீசிய நிகழ்வுகள், விராட நாடு உழவுதுறை போரில் கிச்சகனை பீமன் ஒரே அடியில் கொன்றான். கிச்சகன் பல வீரர்களையும் வென்ற பீரோ. பீமன் என்பது ஒரு சக்தியின் மட்டும் காட்சி அல்ல. அவர் ஒரு தத்துவத்திற்கும் உருவம். சக்தி, கோபம், உண்மை பேசிய நேர்மையான ஆட்சி, உறுதி, இவை பீமனின் இயல்புகள். பீமன் சாதாரண வீரனல்ல, தமக்காகவும் தமக்குள்ளவர்களுக்காகவும் போராடுபவன். அவன் வாதங்களை எதிர்த்து நேர்மையான சிந்தனைகளை முன்னேற்றுவான். கடவுளர் வழியாக அளிக்கப்பட்ட சக்தி என்பதை மனித சிந்தனையில் பதிய பீமன் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அவனது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு செயலும் ஒரு மனிதர் எப்படி அறம் காக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. விஞ்ஞான ரீதியாக பார்க்கையில் பீமனின் கதைகள் மிகுந்த வியப்பையும் மாயமும் கொண்டவை. மனித உடலில் 10,000 யானைகளின் சக்தி இருக்க முடியாது. ஆனால் பலத்த மனிதர் என்ற அடிப்படையில் அவரை ஒரு புராண வீரனாக நாம் உணரலாம். பீமனின் கதைகள் ஒருவரின் உண்மையான நோக்கத்தை உணர்த்தும் கதைகள். சக்தி மட்டுமல்ல, அந்த சக்தியின் பயன்பாட்டும் முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. பாண்டவர்கள் வானவருலகத்திற்குச் செல்வதற்கான பாதையில் பீமன் குதிரை போல் நடந்து கோபத்திலும் ஆணவத்திலும் இருந்ததாலே அவர் கீழே விழுந்தார். இதன் மூலம் சக்தி மட்டுமே போதாது, பணிவும் அறமும் தேவை என மகாபாரதம் கூறுகிறது. இன்றும் பீமனை இந்தியா முழுவதும் பலர் வணங்குகிறார்கள். பீமன் பல புத்தகங்களில், நாடகங்களில், தொலைக்காட்சி தொடர்களிலும் தோன்றியுள்ளார். அவர் உண்மையின் சின்னம், சக்தியின் வடிவம், அறம் காக்கும் வீரனின் உருவகம். பீமன் ஒரு மாபெரும் வீரன். ஆனால் அது உண்மைதானா என்ற கேள்விக்கு பதில் ஒன்றுதான்.
பீமன் புராணங்களின் வழியே உருவான வீரர். உண்மையான பீமன் இருக்கலாமா, இருக்கக்கூடாது என்பதில்லை. ஆனால் அவரது சக்தியும் வீரமும் ஒரு சமூகத்தின் கொள்கைகளை எடுத்துரைக்கும் கதையின் கூறுகள். அந்தக் கதைகளில் உண்மை இருக்கலாம், ஆனால் முழுவதும் அல்ல. பீமன் நம் உள்ளங்களில் இருக்கின்றார், அறத்தின் சின்னமாக. இதேபோன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.